रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् குருப்யோ நமக. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பார்க்க போகிறோம். நம்ம முக்கியமான விஷயம், எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிற ஒரு விஷயம், குரு ராகு. குரு ராகு ரெண்டு ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும்? இதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர். அது ஏங்கிறத நான் சொல்கிறேன். நான் குரு சண்டால் யோகம் அப்படின்னு பேர். குரு சண்டால் யோகம், தோஷம் எப்படி வேணால் சொல்லலாம். இது நம்ம மெயினாக இது என்ன மாதிரி பலனை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். குருங்கிறது மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் பிளானட் உள்ளதுலேயே, அந்த மொத்த கிரகங்கள்லேயே அதீத சுபத்துவம், இயற்கை சுபர் அப்படின்னா நம்பர் 1 குரு தான். சூரியன்கிட்ட இருந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகம். சூரியனை நெருங்கி இருக்கிறது புதன், அப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் பூமி அதாவது சந்திரன், அதுக்கப்புறமா செவ்வாய், அதுக்கப்புறம் குரு, அதுக்கடுத்து லாஸ்ட்டு சனி தான். அந்த அளவுக்கு சனிக்கு கொஞ்சம் சனிக்கு முன்னாடி இருக்கிற பிளானெட்டு குரு. ரொம்ப ரொம்ப பெரிய பிளானெட்டு, வெரி பிகர் இன் சைஸ். அனிமலில் எப்படி யானையோ அது மாதிரி கிரகங்களில் ரொம்ப பெரிய பிளானெட்டுனா அது குரு. அதீத ஒளிரும் தன்மை கொண்டது. அதனால தான் அந்த ஒளிரும் தன்மையை வச்சு தான் அது அதீத சுபத்துவ பிளானட் அப்படின்றோம். ஒரு குருவனுடைய பார்வை லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ இருந்ததுன்னா தைரியமாக சொல்லலாம், இவர் எந்த தப்பும் பண்ண மாட்டார், பண்ணாலும் மாட்டிக்க மாட்டார். ஏன்னா குருவனுடைய பார்வை இருக்கு. அந்த அளவுக்கு குரு சுபத்துவமான கிரகம். இது ஒன்று. இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக உள்ளதுலேயே அதீத பாபத்துவமான பிளானட் அப்படின்னா அது ராகு. ராகுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இருட்டு, ஷேடோ, அது நிழல், ஒரு இருட்டு. இந்த ஷேடோ இன்னொரு கிரகத்து மேலே படரும்போது இதனுடைய தன்மை ஃபுல்லாக பாதிக்கப்படும். குரு மேலே ராகுவோட ஷேடோ படும்போது குருவனுடைய அதீத சுபத்துவம், அது இது என்னென்ன சொல்கிறோமோ எல்லாமே பாதிக்கப்படும். இதுதான் குரு ராகு. இதுக்கு பேர் குரு சண்டால் யோகம்னு பேர். இது என்ன பண்ணும்? இந்த அமைப்பு இருக்கிறவங்க, இந்த குரு ராகு சேர்ந்து இருக்கிறவங்க, இந்த இடத்துல இந்த ராகு குருவை நோக்கி வருது. இந்த ஜாதகம்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவர் என்ன மாதிரி ப்ராப்ளத்தில் சஃபர் பண்ணிட்டு இருக்காருங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சொல்கிறேன், இந்த ராகு இந்த குருவை நோக்கி வரணும், இந்த ராகு இந்த குருவை நோக்கி வரணும். இதுக்கெல்லாம் எஃபெக்ட் ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் ஜாஸ்தி இதுக்கு. இந்த குரு இந்த ராகுவை பார்க்குது. இந்த குரு 0.38 நினைக்கிறேன், 0.38 தனுசில். இந்த ராகு கிட்டத்தட்ட ஒரு 2-3 டிகிரி, ரெண்டுமே ஒரு 3 டிகிரிக்குள்ளே ஜாயின் ஆகுது. இந்த குரு ராகுவை பார்க்குது. இந்த ராகு திரிகோண தொடர்பு மட்டும்தான். இதுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட்? இது நேருக்கு நேராக இருக்கிறதுல எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா குரு மேலேயே அந்த இருட்டு படருது. இவங்களுக்கு எப்போவுமே, இவங்களை அறிஞ்சோ அறியாமையோ, ஒரு குருவனுடைய சாபம் இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் திருப்பி இவங்களுடைய இப்போ இருக்கிற இந்த இதுலேயுமே குருட்ட பயபக்தியாக அது இது எல்லாமே இருக்கும். சடனாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அது குருக்காக பிடிக்காமல் போயிடும், திருப்பி அந்த சாபம் வந்துடும். குருங்கிறது யாருன்னா ஒரு விஷயத்தை சொல்லித்தரக்கூடியவர். அது என்னவா வேணால் இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், ஓவியமாக என்ன வேணால் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் சொல்லித்தரக்கூடிய ஒரு குரு. இல்லை ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், காலேஜ் டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸர், லெக்சரர், இது மாதிரி யாராக வேணும், ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர். ஏதோ ஒரு விதத்தில் திடீர்னு அவங்க கொஞ்சம் மனசு சங்கடப்பட்டு ஏதாவது இவங்களை பேசினாலே அது சாபமாக தான் வரும்.
சாபம்னா உட்காந்து அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி சொல்லி சாபம் கொடுக்குறது அப்படிலாம் கிடையாது. அவங்க மனசு சங்கடப்பட்டாலே அது சாபம்தான். அது இந்த குரு சாபம் இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அது போகிற மாதிரி இருக்கும். இவங்களும் குருகிட்ட ரொம்ப அந்யோன்யமாக அவருக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் செய்வாங்க, பண்ணுவாங்க. திடீர்னு அவங்களை அறியாமல் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. எப்போ பேசுகிறாங்க என்ன ஏது திடீர்னு அந்த வார்த்தையை விடுவாங்க, திரும்பி குருவனுடைய சாபம் வந்துடும். அவ்வளோ சீக்கிரம் அது போகவே போகாது. அதனால் இவங்க எப்போவுமே குருகிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது. ஸோ குரு சாபம் உண்டு ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான நேரத்தில் குரூஷியல் டயத்தில் முக்கியமான பாயிண்ட் மறந்து போயிடும். நார்மலாக கூப்பிட்டு பேசினா ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஒரு பையன் எக்ஸாமுக்கு விழுந்து 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 படிச்சுட்டு போவான். அவனுக்கு எல்லாமே தெரியும், ஃபுல் நாலேஜ் இருக்கும் அவனுக்கு. எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் உள்ளங்கையெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக அந்த பாயிண்ட்லாம் மறந்து போய் பதட்டப்பட்டு எல்லாத்தையும் மறக்கிறது. இது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். இது ஏற்கனவே ஸ்டூடெண்ட்டு தான். இதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவர் சிஏ எக்ஸாம் எழுதிட்டுருக்காரு. ரொம்ப நாலேஜபிள் பர்சன். இது வரைக்கும் எத்தனை அட்டம்ப்ட் அடிச்சிருக்காருன்னு கணக்கே கிடையாது. அவ்வளோ அட்டம்ப்ட் அடிச்சிருக்காரு. அவ்வளோ தூரம் விடாமல் எக்ஸாம் எழுதியிருக்காரு. பிரச்சனை என்னென்னா, எக்ஸாம் எழுத போன உடனே உடம்புலாம் வேர்த்து அப்படியே மைண்ட் பிளாக் ஆகி எல்லாத்தையும் மறந்துட்டார். இவருடைய பிரச்சனையே அதுதான். அதையும் மீறி பார்டர் பாஸ், அந்த பாஸ், இந்த பாஸ் பண்ணிவிட்டு அக்ரிகேட்டில் போச்சுன்னு ஃபெயில் ஆகிடுறாரு. அத்தனை தரம் இவர் அட்டெம்ப்ட் அடிச்சிருக்காரு. காரணம் என்னென்னா, குரு ராவ் ரொம்ப முக்கியமான நேரத்தில் டக்குன்னு மறந்து போய்ட்டோம். சரி, இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த இதில் கர்ணனை ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்ணனுக்கு அவருடைய குரு பரசுராமன் ஒரு சாபம் கொடுத்துறாரு. எல்லா விஷயம் உனக்கு தெரியும், ஆனால் உனக்கு ரொம்ப குரூஷியல் நேரத்தில் சில விஷயங்களை நீ மறந்துடுவேன், எது முக்கியமோ அதை நீ மறந்துடுவேன்னு சாபம் கொடுத்துறாரு. அதுதான் குரு சண்டால யோகங்கிறது. இந்த குரு ராகு சேர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ப்ராப்ளம் தான். எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில், முக்கியமான நேரத்தில் அது மறந்து போயிடும். ஒரு லாயர்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சீரியஸாக வாதாடிட்டு இருக்கும்போது திடீர்னு மைண்ட் பிளாக் மாதிரி வந்துடும். அந்த மென்டல் பிளாக் எல்லாமே. ஸோ இவங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ லாயருக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்குது, பாயிண்ட்ஸை எழுதி வச்சுக்கலாம். அதை பார்த்து ஒரு செகண்டு கடன்னு அவர் பேசலாம். ஸோ அதை தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி. இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, கடவுள் நம்பிக்கை அது இது எல்லாமே இவங்களுக்கு உண்டு. ஆனால் இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலை, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் நடக்கலை அப்படின்னு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா, அடுத்த செகண்டு எந்த அளவு கடவுளை திட்ட முடியுமோ திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும், வெறுப்பு வந்துடும் கடவுள் மேலே. அதுக்கு காரணம் இந்த குரு ராகு. இப்போ பொசிஷன் இப்படி தான், இப்போ இப்படி தான் நடக்கும், இதை மீறி தான் நமக்கு நல்லது நடக்குங்கிற ஒரு மென்டாலிட்டிலாம் அவங்களுக்கு கிடையாது. ட்ரை பண்ணே நடக்கலை, அப்புறம் அந்த கடவுள் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன. இதுதான் இவங்களுடைய பாலிசி. திடீர்னு கடவுள் மேலே கோபம் வந்துடும். ஒன்று சுத்தமாக கடவுளே இல்லைங்கிற கோஷ்டியில் ஃபுல்லாக ரேஷ்னலாக பேசிக்கிட்டு, இதையே நான் செய்யணும், இதை செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஒன்று. சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும் கடவுள் மேலே. அந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும்போது இவங்க எதிர்பார்த்து ஒன்று நடக்கலை அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வெறுப்பு வந்துடும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று, திடீர்னு இவங்களுக்கு ஒரு ரிலிஜியஸ் ஃபெய்த் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்களே ஒரு ரிலிஜியன்லேயே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. குரு ராகு சேர்ந்துருக்கும்போது அந்த தசாபுக்தியில் திடீர்னு இன்னொரு ரிலிஜியன் மேலே இவங்களுக்கு நம்பிக்கை வரலாம். அதில் இன்னொன்று, கடவுள் பக்தி இவங்களுக்கு உண்டு, கடவுளை ரெகுலராக கும்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். கும்புறவங்க குரு தசா ராகு பக்தி, ராகு தசா குரு பக்தியில் திடீர்னு உங்களுக்கு கடவுளை பிடிக்காமல் போகும், அதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு ரிலிஜன்லேருந்து இன்னொரு ரிலிஜன் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுவுமே மாறலை, அப்படியே தான் இருக்காங்கன்னா கூட இன்னொரு ரிலிஜியனை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த பீரியடில் அதிகமாக இருப்பாங்க. இவங்க அவங்களுக்கு அதிகமாக உதவி பண்ணுவாங்க, அவங்க இவங்களுக்கு அதிகமாக உதவி பண்ணுவாங்க. இது எல்லாமே குரு ராகு. ஒருத்தருக்கு சுற்றி வேறு ரிலிஜியன் ஃப்ரெண்ட்ஸு தான் நிறையா இருக்காங்க அப்படின்னா
நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இவருடைய ஜாதகத்தில் குரு ராகு சேர்ந்து இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப விகரஸாக ட்ரை பண்ணாங்க அப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்போ உதாரணத்துக்கு கடகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடகத்தில் குரு ராகு, அல்லது மீனத்தில் குரு ராகுன்னு வச்சுக்கோங்க, மீனத்தில் குரு ராகு சேர்ந்துருக்கு, மேஷ லக்னம் 12ஆம் இடத்திலே குரு ராகு சேர்ந்துருக்கு, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். போனால் இந்த ஹார்ட்னஸ் குறையும், அந்த வெளிநாட்டு விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு ஆர்வமும் வரலாம். ஏன்னா எப்படி ஆர்வம் வரும்னா இருக்கிற இடத்துல ஓவராக பிரச்சனையை சந்திப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் இருக்கும். இங்கேருந்து இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பேசாமல் எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இப்போ உதாரணத்துக்கு இங்கே விருச்சிகத்தில் குரு ராகு, காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், விருச்சிகத்தில் குரு ராகு. இவங்க அப்ராடு, இவங்களுக்குமே அப்ராடு ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அங்கே போய் சம்பாதிப்பாங்களா, நல்லா இருப்பாங்களா, சம்பாதிச்சதை சேர்த்து வைப்பாங்களா, இதெல்லாம் நம்ம டிவிஷனல் சார்ட்டை பார்க்கணும். இந்த ஆர்வம் உண்டான்னா ஆர்வம் உண்டு. விருச்சிகத்தில் இருக்கிற குரு ராகு, இதுவே இந்த குரு ராகு சொல்ல முடியாது. தனுசுல குரு, சிம்மத்தில் ராகு, நீர் ராசி சம்மந்தப்படலை. இவங்களுக்கு பெரிய அப்ராடு ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பெரிய ஆர்வம் இருக்காது. அதிகபட்சம் போனாலும் சும்மா ஒரு டூர் ரிலேட்டடாக ட்ராவலுக்காக போயிட்டு ஒரு ஷார்ட் பீரியடில் திரும்பி வந்துடுவாங்க, அவ்வளோதான் இவங்களுடைய இது. ஆமாம். இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த குரு ராகு ப்ராக்டிக்கலாக பார்த்து நிறைய விஷயங்கள், நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். ஏற்கனவே என்னுடைய கிளாஸில் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ண விஷயந்தான் அது. ரொம்ப ரொம்ப நல்ல பையனாக, ரொம்ப ரிலிஜியஸாக, ஹானஸ்டாக தான் இருப்பார். திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணார், அந்த குரு தசை துலாமில் குரு ராகு கூட இன்னும் 2 கிரகங்களும் சேர்ந்துருக்கு. அவர் படிச்சுட்டு இருந்தார், இன்னொரு வேறு ஸ்டேட்டில் படிச்சுட்டு இருந்தார். அந்த குரு தசை ராகு புக்தி திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஷேர் ஆட்டோவில் போகும்போது அது பெரிய இஷ்யூ ஆகி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அவங்க மதருக்கு, ஃபேமிலிக்கு இங்கே சென்னைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இங்கேருந்து இவங்க போய் அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி போய் இது வரைக்கும் எவ்வளோ லேக்ஸ் செலவு பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா பையன் எப்படியாவது கோர்ஸை முடித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணுங்கிறது இவங்களுக்கு. போலீஸ் கேஸ் அது இதெல்லாம் இருக்கிறதுனால அது கோர்ட்டுக்கு போய் அது இன்னும் பெண்டிங்லேயே இருக்கிறதுனால முடியுமா முடியாதாங்கிற டென்ஷன் ஜாஸ்தி. ரொம்ப ரொம்ப நல்ல பையன். இந்த பக்கம் அந்த பக்கம் அதிர்ந்து பேச மாட்டான், சைலண்ட்டாகவே இருப்பான். திடீர்னு ஒரு செகண்ட் புத்தி தடுமாற வச்சிடுச்சு. அது குரு ராகு. இது மாதிரி இப்போ நான் நிறைய டிஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்துருக்கேன். ஜஸ்ட்டு இந்த ஒரு இஷ்யூ மாத்திரம் நான் சொல்கிறேன். நான் இந்த குரு ராகு ஒரு செகண்டில் ஏதாவது தடுமாற வச்சு அதன் மூலமாக என்றைக்குமே மறக்காதபடி சில விஷயங்களை செஞ்சிடும். அதனால் எப்போவுமே கவனமாக இருக்கணும். ஸோ இதுதான் குரு தசை ராகு புக்தி, ராகு தசை குரு புக்தி. குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது ஒரு குருவனுடைய சாபத்தை பெற்று அதன் மூலமாக பிரச்சனைகளை அனுபவிக்கிறது. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் குரு ராகு சேர்ந்திருந்து என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குங்கிறத சொல்லுங்கள். we can discuss further. நன்றி, வணக்கம். ஓம் நமோ